வெல்கம் டு விஜே மஹி கிச்சன். இன்றைக்கி வீட்டிலையே பால் கறந்து நம்ம பால்கோவா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாலை கறந்தாச்சு, வாங்க போயிட்டு பால்கோவா செய்யலாம். நான் 1.5 லிட்டர் பாலும் 50 கிராம் சர்க்கரையும் எடுத்திருக்கேன். அடுப்பு பற்ற வச்சதும் ஒரு வாணல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வாணல் நல்லா காஞ்சிருச்சு, இதில் நம்ம பாலை ஊற்றிடலாம். பாலை இந்த மாதிரி அடிக்கடி கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் கிடைக்கும். பால் நல்லா திரண்டு வருது. இந்த சமயத்தில் அப்படியே கரண்டியை வச்சு நம்ம அந்த ஏடாக வருதில்ல, அதெல்லாம் நடுவில் எடுத்து விட்டுறணும், இல்லைன்னா பொங்கி கீழே வழிஞ்சிரும். இங்கே இன்னும் இந்த பனி குறையவே இல்லை. அதான் இந்த அடுப்பு நல்லா கதகதப்பாக இருக்கிறதும் ஆட்டுக்குட்டி அழகாக அந்த கதகதப்புக்கு எதமாக பக்கத்தில் படுத்துக்குச்சு. இப்போ பால் நல்லாவே திரண்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம கறந்த பாலை அந்த சூடு கூட குறையாமல் உடனே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம். அந்த பால்லையே ஓரளவுக்கு இனிப்புத்தன்மை இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக சர்க்கரை கலந்துக்கிட்டால் போதும். இப்போ பால் நல்லாவே திரண்டு வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் நல்லாவே கலரி விட்டுக்கிட்டே இருப்போம்.
இப்போ நம்ம செஞ்ச பால்கோவா அழகாக வந்துருச்சு. நான் வந்துட்டு இதில் நெய்யோ இல்லை முந்திரி பருப்பு, ஏலக்காய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. எனக்கு அந்த பாலோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே அந்த பாலோட கண்டென்ட் மாறாமல் இருக்கணுன்ட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டேன். வாங்க சாப்பிட்லாம்.